பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சோ கண்ணே காற்றே என்ன செல்வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. இவளை வச்சு எங்கடா ஸ்டாக் வச்சிருந்தீங்க டேய்? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டுக்காரியா அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண் என்று படைத்து வீதியில் விட்டு விட்டார். இன்னொரு 4-5 பேர் செத்துட்டு கேப் விடாம போக வரே முறையெல்லாம் எக்மோர சுத்தி போட்டோம். வழியை அவங்கடி பீட்டு சிரிக்கலாம். கையில் மிதக்கும் கனவானே, கை கால் முளைத்த காற்றானே, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே. 38 கிலோ எடையுள்ள நீ 50 கிலோ எடையுள்ள அந்த பொண்ணை தூக்க முடியுமா? முதல்ல நீ ஒன்ன தூக்க முடியுமா? ரொம்ப உயரம் கூட வேணாம், அதோ இந்த அளவுக்கு உயரம் தூக்க முடியுமா? அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்னை கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? உலகத்தின் கடைசி இன்றுதானோ என்பது போ பேசி பேசி தீர்த்த பின்னும் ஏதோ ஒன்று குறையுதே. அத பத்தி பேசல டயர்டா கிடக்குறேன். மறுபடியும் எந்திரிச்ச படியா பேசாம. வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இன்னும் பேசக்கூட தொடங்கலைய நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையன. இப்போ என்ன விட்டு போகாதே, என்ன விட்டு போகாத. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. திரும்ப எப்படி இறங்க முடியும்? கொஞ்சம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. என்னோடு வா வீடு வரைக்கும் முழுகாம அதுக்கு தானே பிளான் பண்ற நீ?